இந்த பாஞ்சாலங்குறிச்சி 96 கிராமங்கள். அதை ஆண்ட சிற்றரசர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் படையில தளபதி நமது பாட்டன். இதுல கவினகிரியில் அந்த சிற்றூர்ல அந்த கிராமத்துல காலடி கட்டக்கருப்பனுக்கும் முத்திருளாய்க்கும் பறக்கிறாரு. இப்ப கூட பாரு அந்த வரலாற்றுல அது குறிப்பில் எப்படி இருக்குன்னா 1770 பிறந்திருக்கலாம். சரியான குறிப்பு இல்ல, பிறந்திருக்கலாம். இப்ப பாரு வள்ளுவர் ஒரு 2000 ஆண்டுகள் இருக்கும் அப்படி சொல்றது. எப்படி இப்ப எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, சித்திரை ஒன்றுதான் வள்ளுவர் பிறந்த தினம் மாறுங்கன்னு. யாரு பிரசவம் பார்த்தது நீங்களா? வள்ளுவருடைய அம்மாவுக்கு எப்படி இருக்கு பாரு. ஒரு சும்மா அப்படி போற போக்குல குண்டாங்கோதரன்னு சொல்லும்ல, அப்படி சொல்லிவிட்டு போறது. என் சொல்லிவிட்டு போக முடியாது. இது ஒரு வேடிக்கை. 1330 குறள் இல்ல 5000 கூட எழுதியிருக்கலாம்ல. நுட்பமா கவனிங்க. ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு தடவை எடுத்து இந்த குறளை கடத்திருக்கான். ஓலை சுவடியில எழுதியிருக்கான். இந்த ஓலை சுவடி ஒண்ணுமே செய்யாம நீங்க பெட்டிகள் வச்சிருந்தா கூட 300 ஆண்டுகள் அப்படி நொறுங்கி விழுந்துரும். திருப்பி அந்த 300 ஆண்டுக்கு ஒருத்தர் எடுத்து பொறுப்பா கடத்திருக்கான் பாருங்க. திருக்குறள் மட்டும் இல்ல, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலைய, சிவசிந்தாமணிய எல்லாவற்றையும் அந்த கடத்திய ஒவ்வொருவனும் நம் வணக்கத்துக்குரிய மூதாதைகள் என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதுல செதறி விழுந்தது, செல்லரிச்சது, படிச்சுட்டு பாதி பேர் கிழிச்சு போட்டு யாக வளர்க்குற போட்டு எரிச்சு விட்டது எல்லாம் போக தப்பிச்சா 1330 வந்திருக்கு. இது சிரிக்கிறதுக்கு இல்ல, வேதனையோடு பார்க்கணும். அந்த கட்டக்கருப்பனுக்கும் முத்திருளிக்கும் பிறந்த ஒரு மகன் நமது பாட்டனர். இளவயது முதலே அவர் துணி உள்ளவராக இருந்திருக்கிறார். குளத்துல குளிக்க போகும்போது கொக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு. நண்பர்களோட பந்தயம், இந்த கொக்கை பிடிப்பியா, கையா பிடிப்பான்னு, பிடிப்பேன் அப்படின்னு. அப்ப ஒண்டி உள்ள அடிக்க கூடாது, கையால பிடிக்கணும். சரி கையால பிடிக்கிறேன். பந்தயம் பிடிக்க முடியலன்னா அவன் சொல்றான், பிடிச்சிட்டா என்னை நீ முதுகுல தூக்கிட்டு வரணும். பிடிக்க முடியலன்னா அவன் தீப்பந்தத்தை நீ முதுகுல கட்டிட்டு வரணுங்கிற பந்தயம் வைக்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்க வேணான்ட்டு. அவர் பாஞ்சு தண்ணிக்குள்ள குதிச்சு போறாரு. நீங்க போய் ரொம்ப நேரம் போராடி பாக்குறாரு, சிக்க மாட்டேங்குது கொக்கு. நம்பிக்கை விட்டுல, சோர்ந்துடல. எருமை நீஞ்சிக்கிட்டே வருது தண்ணிக்குள்ள. எருமைக்கு பக்கத்துல எருமை முதுகுக்குள்ள மறைஞ்சுக்கிறாரு. இந்த கொக்கு எருமை முதுகுல வந்து உட்காரும் போது எட்டி பிடிச்சு எல்லாரும் அவ்வளவுதான், நீ சுந்தரலிங்கம் பிடிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கொக்கோட தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிக்கிறாரு. அதை பார்க்கணும். இந்த பாஞ்சாலம் குறிச்சிக்கே ஒரு பெருமைங்கிறான். நாய் முயலை விரட்டிட்டு வருது. பாஞ்சாலம் குறிச்சி எல்லையை தொட்டவன முயல் திரும்பி நாயை விரட்டுது. அது காரணம் என்ன? நமது பாட்டன் நடந்த காலடி தடம்பட்ட மண்ணில் இருந்த அந்த வீரம். நுட்பமாக கவனிச்சுக்கணும். கிடையில ஆடு கிடக்கு, 2 மூணா புடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் கலவணிப்பைய. இப்ப என்ன சொல்றாங்க, ஊருக்காரெல்லாம் கூடி மன்னர்கிட்ட கொண்டு போங்கிறாடே. மன்னர்கிட்ட கொண்டு போய் பஞ்சாயத்துன்னு வச்சா நம்ம ஊருக்கு தாண்டாச்சிங்க. உள்ளூர் கலவணிப்பையா வெளியூர் கலவணிப்பையா கண்டுபிடிப்போம்னு யோசிக்கிறாங்க. இதை சின்ன பையனா இருக்க நம்ம பாட்டம் கேட்டுட்டே இருக்காரு. ஒரு நாள் ராத்திரி அதே மாதிரி திட்டமிட்டு கலவாங்க வராங்க. யாரையும் காணோம். அங்கங்க 2 பேரு தாயக்கட்டை போட்டு ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்டுக்குள்ள போய் 2 ஆள் ஒரு சின்ன சாக்கு இதுக்குள்ள போட்டு போர்வை போட்டு படுத்து கிடக்குது. சின்ன பசங்க 2 பேருன்ட்டு அவன் பயம் இல்லாம ஆடை பிடிக்கிறான். உள்ள வந்ததான் தெரியும், எங்க இருந்தா அடி விழுந்ததுன்னு தெரியல. நிறைய பேர் சுத்தி நின்று அடிக்கிறதா அடி வாங்குறத நினைக்கிறான். கடைசியா தான் தெரியுது ஒரே ஆள் தான்டா நம்மளை அடிச்சிருக்கான்ட்டு. அடி ஒவ்வொன்றும் இடிவாக விடுது. அடிச்ச அடிக்கு சொந்தக்காரன் நமது வீர பெரும்பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார். அங்க இருந்து வீரம், அவருடைய செயல் நாடங்களும் பரவுது. அப்ப அவங்க அப்பா கட்டக்கருப்பன் கொண்டு போய் வீரநாகனார் அந்த ஒரு பெரிய, அவர் இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் படையில தளபதியா இருக்காரு.
அவர் வீர கலைகள்ல தேர்ந்தவரா இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு சேர்த்து விடுறது சிறு வயதிலே. அங்கு போய் வாழ்வீச்சு, வில்லம் பெரிதல், சிலம்பம், களரி எல்லா வீரக்கலைகளையும் கற்று தருந்தது. அப்ப இவரை பற்றி செய்தி போகுது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே தானாதி பிள்ளை இவரை பற்றி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சொல்லிடுறாங்க மன்னருக்கு. அங்க இன்னொரு பாட்டை இருக்கா, நம்ம பாட்டை பாகவத வெள்ளைங்கிற வெள்ளையத்தேவை. அவர்கிட்ட மார்வேடம் போட்டு இரவுலதான் மன்னர் கட்டபொம்மன் வந்து மார்வேடம் போட்டு நகர்வல வருவது வழக்கம். ஆனால் அன்னைக்கு பகல்ல கிளம்புறார். பகல்ல கிளம்பி ஒரு வேலை நடக்குது. அங்க என்னன்னா தானாதி பிள்ளை கூட்டிட்டு போய் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நம்ம பாட்டன் சுந்தரலிங்கத்தை ஒரு வீட்டுல இருக்க வச்சுட்டாங்க. இருக்க வச்சுட்டு அவர் இருப்ப அந்த வந்துறேன்னு போயிட்டாரு. காலை உணவு இல்ல, மதிய உணவு இல்ல, பெரும் பட்னி, பசி, சோர்ந்து இருக்கிறாரு. அந்த நேரம் 2 பேர் வர்றாங்க மார்வேடம் போட்டு. யாரு அது? நம்ம பாட்டு இன்னொரு பாட்டன் பாகர் வெள்ளைங்கிற வெள்ளையத்தேவனும் மன்னர் கட்டபொம்மனும் உள்ள வராங்க. ஆனா அடையாளம் தெரியல, நம்ம பாட்டன் சுந்தரலிங்கனாருக்கு தெரியல. உள்ள வந்தோன்னா 2 பேரும் பார்த்து நீங்க யாரு அப்படின்னா, நாங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அப்படியா? உங்களை பார்த்தால் ரொம்ப பசியோடு கரக்கத்தோடு இருக்கிறது போல இருக்கிறீர்கள். எங்களிடத்தில் சோறு இருக்கிறது, சோறு கட்டி கொண்டு வந்திருக்கிறோம், அதை கொஞ்சம் சாப்பிடுவீர்களா என்று கேட்கிறார். அங்கே நமது பாட்டன் சுந்தரலிங்கனார் யோசிக்கிறார். இந்த வீட்டில் நிறைய நகைகள், பணம் இதெல்லாம் இருப்பது போல இருக்கிறது. ஆனால் வந்திருப்பவர்கள் 2 பேரையும் பார்க்க சந்தேகமா இருக்கிறது. இவர்கள் இந்த சாப்பாட்டில் வேற ஏதாவது மயக்க மருந்தை வைத்து நம்மளை சாப்பிட வைத்து தூங்க வைத்து திருடி கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று சிந்திக்கிறார். அந்த நேரத்தில் சற்று நேரத்தில் யோசிக்கிறார். இல்ல, எனக்கு உங்க சாப்பாடு தேவையில்லை என்று கேட்கிறார். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அவர் சொல்றாங்க, இந்த வீட்டுல நிறைய பொருள்கள் இருக்குது போல் இருக்குத, அதெல்லாம் நாங்க திருடுறதுக்கு வந்தோம், திருடிக்கிறோம், உங்களுக்கு இதுல பங்குதாரம் என்று சொல்றாரு மன்னர் கட்டபொம்மன். அதுக்கு நம்ம பாட்டன் சொல்றாரு, நான் நினைச்சேன் நீங்க வரும்போது இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். நான் இருக்கிற வரை இந்த வீட்டுல இருந்து எந்த பொருளையும் நீங்க எடுத்துட்டு போக முடியாது. நான் ஒருபோதும் இதுல ஒரு பொருளையும் திருட அனுமதிக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரை இது நடக்காது என்கிறார். அப்பதான் மன்னர் யோசிக்கிறார், திருடுவதில் பங்குதாரம், சரிவாதி பொருள்தாரம் என்று சொல்லும் போது பொருளுக்கு பணத்திற்கு ஆசைப்படாத ஒருவன், யார் வீடென்றே தெரியாத, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எந்த பொருளும் களவு போயிடக்கூடாது, திருடு போயிடக்கூடாது, அதற்கு என் உயிரை கொடுத்தேன் காப்பேன் என்று நிற்பவன் தான் தனக்கு சரியான தளபதியாக இருப்பான் என்று நமது அருமை பாட்டனை தேர்வு செய்தார். 1798 தான் முதலாக இந்த விடுதலை போராட்டத்தில் தற்கொலை என்று சொல்வது தவறு, தற்கொலை படை உருவாக்கப்படுகிறது. இது ரொம்ப முதன்மையானது. ஒற்றை படையின் தளபதியாக இருந்ததோடு தற்கொலை படையின் தளபதியாகவும் நமது அருமை பெரும்பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார் பொறுப்பேற்கிறார். இதுதான் பிற்காலத்தில் ஆயுதம் இல்லையா, உயிரே ஆயுதமாக ஏந்துவோம் என்று என்னருமை தலைவன் பிரபாகரனுக்கு இதுதான் அவர் சிந்தனைக்கு வெளிச்சமாக உந்துதலாக இருந்திருக்க வேண்டும். கரும்புலி படை என்கிற ஒரு படையை அவர் உருவாக்கினார். அதற்கு காரணம் இதுதான். ஒவ்வொரு செயலையும் படிக்கிற போது அவ்வளவு வியப்பாக இருக்கிறது. உயிரை அவர் கொஞ்சம் கூட மதிக்கல. சண்டை நடக்குது, ஒன்னு நீங்க கொஞ்சம் தமிழர்கள் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, உடன் பிறந்த ரத்த துரோகங்களாலும் தன்னினப்பகையாலும் தாழ்ந்து வீழ்ந்தவர்கள். தன்னினப்பகை என்றால் என்ன? தேவரும் தேவேந்திரரும் மோதிக்கொள்வார், நாடாரும் கோணாரும் மோதிக்கொள்வார், படையாட்சியும் பறையரும் மோதிக்கொள்வார், உடையாரும் செட்டியாரும் மோதிக்கொள்வார், முத்தரையரும் இன்னொரு தமிழரும் மோதிக்கொள்வார், செட்டியாரும் மோதிக்கொள்வார். இப்படி மோதி மோதி தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போனவர்கள். ஏன் இந்த நிலத்தில் தமிழனுக்கு என்று அதிகாரம் வரல, அரசியல் வரல? சீமான் வந்தால் என்ன சாதி, திருமாவளவன் வந்தா என்ன ஆளுக, ராமதாஸ் வந்தா என்ன ஆளுக, ரஜினிகாந்த் வந்தா கேளுங்களேன் என்ன ஆளுக, கேட்க மாட்டீங்க. தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பது, தமிழன் அல்லாதவன் எவன் வந்தாலும் காலில் விழுந்து தலைமை ஏற்பது. இதுதான் இந்த இனம் வீழ்ந்ததற்கு காரணம். இத்தனை கோடி இனம், அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு இனம். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கான வேதம், குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கான வேதம், பகவத்கீதை இந்துக்களுக்கான வேதம். ஆனால் உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமான ஒரு வேதத்தை தந்தவன் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருந்தகை. இந்த பெருமைமிக்க இனத்தில்
இந்த இனத்தை தலைமையேற்று வழிநடத்த ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? எவனும் கேட்கல. ஆனால் மன்னர் கட்டபொம்மன் படையிலே 2 பெரும்பாட்டன்கள், வீர பெரும்பாட்டன்கள். ஒன்று வெள்ளையத்தேவன், இன்னொரு சுந்தரலிங்கனார். அங்க ராமசாமி தேவர் தன் மாட்டை காலை அடக்கினவர்களுக்கு பொண்ணு வெள்ளையம்மாவை கட்டி கொடுக்கிறேன்றார். அடக்கிறது யாரு? பாகதூர் வெள்ளை. ஆனால் அடக்கிட்டாரு. மாடு முட்டியதில் பெருங்காயம் விட்டுறாரு. காயப்பட்டு படுத்த படுக்கையா கிடக்கிறார். வைத்தியரை கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்து குணப்படுத்திய பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார் என்பதை நீ மறந்துடக்கூடாது. 2 பேரும் ஆழ்ந்த நட்போடு இருக்கிறாங்க. இணைமையாக நட்போடு உறவோடு இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு தேவைப்படுது. இதை ஏன் பேசுறான்? இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அதை கடத்துறோம். பாட்டனின் வீரம், பாட்டனின் விவேகம், பாட்டனின் மான உணர்வு, இன உணர்வு எல்லாத்தையும் கடத்துறோம். இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளணும். பூலித்தேவன் படையில ஒண்டிவீரன் பகட எண்ணற்ற பெருமக்கள். இங்க சாதி பார்த்துட்டோம்னா பொது எதிரி இருக்கும்போது சாதி இல்லை, பொது எதிரி இல்லாத போது இவனுக்குள்ள சண்டை, இவனுக்கு இவனே எதிரி. ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னா திட்டுறவன் அண்ணன் தம்பி தானே இருக்கான். மற்றவனுக்கு எல்லாம் பெத்தன அப்பனா இருக்காண்டா. உனக்கு ஏன்டா எடுத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரனே 50 ஆண்டுகள் அப்பனா இருக்கான்னா ரோசம் வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. பிரச்சனை தான். போர் தொடங்கிருச்சு. கல்யாணமான புதிது வெள்ளையம்மாவும் வெள்ளையத்தவனும் அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றாரு? தேடி போறாரு வெள்ளையத்தவனை. அந்த குதிரை பேய் குதிரைங்கிறாங்க. சுந்தரலிங்கனார் ஓட்டி போன குதிரை எப்படி எழுதுறாரு அவரு? பேய் குதிரை போகிறான்ட்டு. அவ்வளவு வேகத்துல போகுது, காற்றையே கருக்கி கொண்டு போகுது. போனா அவர் ஒரு மரத்தடியில, அவருக்கு ஒரு பழக்கம், எப்பவும் வாழை தலைக்கு வச்சு தூங்குறது. சின்ன சத்தம் கேட்டாலும் வாழை உருவி வச்சிருவாரு. அது அவர் பழக்கம். அப்ப இவர் சுந்தரலிங்கனாருக்கு நல்லா தெரியுது நம்ம பாட்டனுக்கு அந்த பாட்டனை பத்தி. கிட்ட போனா பிரச்சனைன்ட்டு இங்க இருந்து அந்த ஆயுதங்களை வச்சிருக்கிற அந்த கூட மேல அம்பை எய்றாரு. சரக்கு சத்தம் கட்டு எந்திரிச்ச உடனே மன்னர் உத்தரவுவா போர் தொடங்கிருச்சு, சண்டைக்கு போகும்ட்டு. எப்படி இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இதை எடுத்தா பல பாகுபலி ஓடும் போல இருக்குது. எடுப்பேன், நான் எடுக்காம விட்டா போயிருவேன். அரசு அமைச்சோடனே இதுக்கு ஒரு 1000 கோடி, அதுக்கு ஒரு 1000 கோடி, அதுக்கு ஒரு 1000 கோடி, 1500 கோடி வசூலிக்குது. நாம வரும்போது 5000 கோடி கூட வசூலிக்கும். எடுப்போம், வரலாற்று ஆவணப்படுத்தும். நம்ம ஒரு பிரேவ் ஹார்ட், பென்கர், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி பதிவு பண்ணி வைப்போம். எல்லா நேரமும் உட்காந்து மேடை போட்டு பேசிக்க முடியுமா? டே பாட்டே வரலாறு, இந்த படத்தை போட்டு பாரு, இந்த பாத்துக்கிட, அப்படி காட்டுவோம். நம்மளும் சண்டையில மிக பிரமாதமான யுக்திகள். பிணம் விழுந்து கிடக்குது, பிணத்துக்கு பணமா உள்ளவை படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு பிணத்தை நகட்டிக்கிட்டே நகர்ந்து போறாரு. நகர்ந்து போய் ஒரு வெள்ளக்காரனை தாக்கி அவனை அழிச்சுட்டு அவன் துப்பாக்கி பறிச்சுக்கிறாரு. நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் முழக்கத்தை முன் வச்சிருக்காரு பாருங்க. ஏறும் போரும் எங்கள் வாழ்வு, வெற்றி அல்லது வீரச்சாவு. இதை கவனிச்சுக்கணும். இதேதான் என் உயிர் தலைவன் என்ன சொல்றான்? செய், இல்லைன்னா செத்து மாட்டீங்கிறான். ஏர் ஊட்டி விழுவான் சோருக்கு, போர் செய்வான். இது வீட்டை காப்பாத்த, அது நாட்டை காப்பாத்த. அப்படி போர் செய்த வீர மறவர் கூட்டத்தில் வந்தவங்க நம்ம. அதை கவனத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன் பேசுது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரெட்டலைக்கு உதயசீரன் போட்டு மல்லாந்து படுத்துடணும். இவருதான் அதுதான் பேசுது. ஆமா, இங்க இருந்து வெளியில போய் இங்க இருந்து கர்நாடகால போய் குட்டி வரான் தலைவனை. அப்படியே தண்ணியும் குட்டி வந்துச்சுன்னா நானும் விட்டு போயிருவேன். இது பேச மாட்டேன். இது ஒரு மானங்கிட்ட ஒரு இனமா மாறிட்டு. அதுக்குத்தான் டே நம்ம பாட்டன் எவ்வளவு மானத்தோட வந்திருக்கான் பாடுறா, டே நம்ம பாட்டி எப்படி வந்திருக்கா பாடுறா, நீ இப்படி கேட்டுக்கிட்டு போகாதரான்னு கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கான். கடைசியா என்ன செய்யறாரு? நல்லா கவனிச்சுக்கணும். மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை விட்டு வெளியேறாரு. மன்னர்ட்ட சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிற வரை இந்த கோட்டையை வெள்ளக்காரன் நெருங்க முடியாதுங்கிறாரு. 4 நாட்கள் இங்க பாருங்க, மன்னர் வெளியேறிட்டார், தளபதியே மன்னனாக மாறார். கோட்டை வாசல நின்று 4 நாட்கள் விடாது போ, ஒரு வெள்ளக்கார போய் கோட்டையை தொட முடியல. அத்தனை படர் வீரர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கோட்டையை தொடவிடாமல் தடுத்து காத்த வீரம்
நமது பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனாருடையது. அதை கவனிச்சுக்கணும். அதுக்கு மேல பல படை வீரர்கள் செத்துட்டான், எல்லாம் போயிடுச்சு. ஊமத்துறை மருது வண்டியை போயிட்டாரு. ஊமத்துறை அங்க போய் நம்ம இன்னொரு பாட்டன்ட்ட அவர் தஞ்சம் பூந்த அடைக்கலம் கேட்கிறாரு. இப்படி பல நிகழ்வுகள். இதுல கடைசிக்கு என்னன்றாரு நம்ம பாட்டனுக்கு ஏற்கனவே ஒரு காதலி இருக்குது, காமாட்சின்ட்டு. அப்புறம் இருக்கிற முறை பெண்ணு தான் வடிவு. நம்ம பாட்டி வடிவு கல்யாணம் பண்ணல. அப்படி கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருந்தா கூட அந்த பாட்டனின் வாரிசு இன்னைக்கு நம்ம கூட இருந்து வாழ்ந்திருந்திருக்கோம். அது கூட செய்யல. அவன் தன்னலம் பார்க்கல, தன் சுகத்தை நினைக்கல, தன் மண்ணின் மானம், அதன் விடுதலையை உயிரா நினைச்சவன். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். தன் முறை பெண்ணு மாமன் மகள் வடிவு, அது ஆடு மேய்க்கிறது. அதுகிட்ட போய் சொல்றாரு, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க மாமா செய்யறேன்னு. இது உயிர் போற காரியம் ஆயிட்டேன்ட்டு. எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, என் மாமனின் உத்தரவு தான் முக்கியங்குது. எப்படி இருக்கு பாரு. அதுதான்டா காதல். அதுக்கு பேர் தான் காதல். உயிர் போற காரியம் ஆயிடுச்சே, என் உயிர் முக்கியம் இல்ல, என் மாமனின் உத்தரவு தான் முக்கியம். என் மாமனுக்காக நான் எதையும் செய்வேன். அப்ப ஒண்ணு செய், நீ இந்த ஆடுகளை ஓட்டிக்கிட்டு அவரங்காட்டுக்கு போ. அங்க வந்துரு, தாக்காட்டி அப்படி கொண்டு வந்துரு. யாராவது கேட்டா நான் கடைக்கு போகிறேன், கடைக்கு அடைய போட போறேன், பின்னாடி எங்க அப்பா வருவாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு அந்த கோட்டை கிட்ட கொண்டு போயிரு, அந்த வெள்ளக்காரங்க இந்த ஆயுத கிடங்கு கிட்ட கொண்டு போயிருன்ற. அங்க போய் கொஞ்சம் தாக்காட்டிக்கிட்டு இருந்துட்டு அது போய் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இந்த ஆட்டம் என்னடா திடீர்னு ஆடு வருது உள்ள வருதுன்னு விரட்டி விடான். அப்ப ஆட்டை இவங்க இப்படி பார்த்தா அவன் துப்பாக்கி வச்சு விரட்டி விட கலைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க ஆடு. இதுக்குள்ள ஒருத்தவங்க உள்ள புகுந்து நம்ம பாட்டன் ஒவ்வொருத்தங்க கழுத்தா அறுத்து போட்டு உள்ள வர்றாரு. கோட்டைக்கு உள்ள போயிடுறாரு. உள்ள போனவன ஆடை விட்டுட்டு நம்ம பாட்டி வடிவும் உள்ள போயிருது. நம்ம பாட்டன் பின்னாடியே பின்தொடர்ந்து போகுது. அவ்வளவு ஆயுத கடங்க, அங்கங்கே சிப்பாய்கள், அங்கங்கே வீரங்க, வெள்ளக்கார வீரன். அப்ப என்ன பண்றாரு, கையில கொண்டு வந்த தீப்பந்தான் பத்த வச்சிடறாரு, முழுக்க பத்த வச்சிடறாரு. அவர் முடிவு பண்றாரு, இந்த வெடிக்கிடங்குகளை அழிச்சா இவன் யுத்தத்தை தொடர முடியாதரா ஆடா அப்படின்னு மொத்த வெடிக்கிடங்கையும் தீ வச்சு கொளுத்திடுறாரு. வெடிச்சு செதறுது. நம்ம பாட்டனும் பாட்டியும் நெருப்போடு நெருப்பாக, விடுதலை நெருப்பாக மாறி போயிடுறான். இதை நீ புரிஞ்சுக்கணும். இதன் வழியே வந்த இந்த நமது பாட்டன் சுந்தரலிங்கனாரின் வீரத்தின் தொடர்ச்சி தான் கரும்புள்ளி மில்லரும் அன்பு தங்கை அங்கேர் கண்ணியும் என்பதை நீ மறந்துடக்கூடாது. அந்த வழியே வந்த வீரத்தின் தொடர்ச்சி தான் வீரத்தமிழ் மகன் முத்துக்குமாரும் செங்கொடியும் தம்பி அப்துல் ரவுஃபும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வீரத்தை வார்த்தெடுக்கல. எங்க அண்ணன் கேட்கிறாரு, இத்தனை பெரிய வீரர்கள், எவ்வளவு பெரிய தியாகங்கள், அந்த வீரத்தை போற்றி அப்படியே வளர்க்காமல் வீரத்தை அதை படித்த நாங்கள் இந்த நிலத்தில் போராளிகளாக இருக்கிறோம். அவர்களோடு வாழ்ந்த வாரிசுகள் நீங்கள் வெறும் வாக்காளிகளாக நிற்கிறீர்களே என்று கேட்கிறார். இனிமேலாவது என் தம்பி தங்கைகள் இன பெருமை கொள்ளுங்க. யார்ட்டாவது பேசுவேன், இவங்க எப்பவுமே தமிழ்னு பெருமை பேசிட்டே இருப்பாங்க. ஆமாடா பேசுவோம்டான்னு சொல்லு. அப்புறம் எதுக்குடா வரலாறுன்னு ஒரு பாடம் வச்சிருக்கீங்கன்னு கேளு. அப்புறம் எதுக்குடா ஆங்காங்கே அருங்காட்சியகம் நினைவகங்களா வச்சிருக்கீங்கன்னு கேளு. வாய் மூடிட்டு போவான். எதுக்கு வச்சிருக்கான்? கஜினி முகமது எத்தனை தடவை படையெடுத்தாரு சொல்லுவான். 17 முறை, 16 முறை, 18 முறை படையெடுத்தாரும்பா. 18 முறை கஜினி முகமது படையெடுத்தாங்க. ஆனால் 17 முறை ஒரு எங்கள் பாட்டன் திருப்பி அவனை அடிச்சு விரட்டிருக்காங்கிறது வரலாற்றுல இருக்குல்ல. ஏன் அவன் 18 முறை படையெடுத்தான்? 17 முறை அங்க ஒரு பாட்டன் அடித்தவனை விரட்டி இருந்துட்டான். இது பதிவு இருக்கா? இல்ல. இப்பவாது நீ பறிஞ்சுக்கணும், ஆமாடா 17 முறை நம்மள ஒருத்தன் அடிச்சு விரட்டிட்டான்டா அவனை அப்படின்னு. அந்த திமிரு, அந்த பெருமிதம் உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ நிமிந்துருவ.